அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் வந்து எடுக்க போகிறோம். என்ன மாதிரி ரிஸ்க் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எங்ககிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா mywholesale.in மூலியமா ஹோல்சேலில் நிறைய பேர் வந்து பிளைன் டிஷர்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் nuzok.in மூலியமா எங்களோட ஓன் பிராண்ட் டிஷர்ட் எல்லாமே வந்து nuzok.in பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஹோல்சேல் வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து அப்பப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது. நெக்ஸ்ட் nuzok.inலையும் நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது. ஸோ இதுக்கான சொல்யூஷனாக நாங்கள் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் வந்து எடுக்க போகிறோம். என்ன மாதிரி ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட வீட்டை போய் பேங்க்ல வச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே வீட்டை திருப்பி இன்னும் வந்து அதிகமான அமௌண்ட் கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாயிலிருந்து 60 லட்ச ரூபா வந்து பேங்க்ல இப்போ வீட்டை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் வந்து எடுக்கிறோம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, எங்ககிட்ட ஹோல்சேல் வாங்குறவங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிற பேச்சு கேட இருக்காது. ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு சைஸ்லையுமே நாங்கள் வந்து 500 டிஷர்ட் 400 டிஷர்ட் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு எஸ்ல ஒரு 500 டிஷர்ட் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்துருவோம். அடுத்து எல் இருக்கு அப்படின்னா எல்எல் ஒரு 500 டிஷர்ட், எம் இருக்குன்னா எம் ஒரு 500 டிஷர்ட். ஒவ்வொரு கலர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டாக் வந்து நாங்கள் வச்சுக்க போகிறோம். ஸோ எங்ககிட்ட வாங்கி சேல் பண்ணுறவங்களுக்கு எப்பவுமே ஸ்டாக் இருக்கிறதுக்காக இந்த ஒரு ரிஸ்க் எடுத்து நாங்கள் வந்து அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட nuzok.in நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. பட் அதுலேயும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் நிறைய ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் நாங்கள் எடுத்து கொண்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டும் அப்கமிங்ல நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக இந்த ரிஸ்க் வந்து எடுத்து கொண்டு வரும். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அடுத்து ஒரு 1 மந்த்தோ இல்லை 1.5 மாதம் அதுக்குள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணி நாங்கள் வந்து ஸ்டாக் வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ அடுத்து நியூ ப்ராடக்ட்டும் இது மூலமா வந்து இன்னும் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணதா போகிறோம் நான். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டீங்க உங்க வெப்சைட்ல அப்பப்போ நிறைய ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது ப்ரோ அப்படின்னு சொல்லி. அதுக்கான சொல்யூஷனா நான் இப்போ இந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்கோம்.